வணக்கம். நான் ஹவி சர்ப்ரைஸ்லேருந்து வந்துருக்கிறோம். இன்றைக்கு பிள்ளைக்கு என்ன நாள்? என்ன கொண்டாட்டம்? இன்றைக்கு என்ன கொண்டாட்டம்? முதல் நன்மையா? சத்தமாக காய்ச்சா தான் விளங்கு. என்ன முதல் நன்மை என்ன சொல்ல மாட்டீங்களா மாமாவுக்கு? சரி, நீர் கட்டிக்காரி என்று உங்களோட டீச்சர் எனக்கு சொல்லிவிட்டவா. சத்தமா எல்லாத்துக்கும் நீர் பதில் சொல்லுவீரா? சரி, எனக்கு முதல் நன்மை என்னென்னு எனக்கு இருக்க சத்தமா சொல்லிவிடும் பாப்போம். ஜேசுவ பெற்றுக்கொள்றது. சரி, அப்போ பிள்ளை கட்டிக்காரி தானே. அப்போ டீச்சர் சொன்னது சரி தானே. என்ன இந்த எங்கிற டோல்ஸ் எல்லாம் பிள்ளைக்காக கை தட்டுது. சரி, இன்றைக்கு ஜேசுவோட பிள்ளையா என்ன ஜேசுவை என்ன வடிவில் பெற்றுக்கொண்ட நீர்? இன்றைக்கு என்ன தந்தவி நான் கோயிலில் இந்த இதில் இருக்குது அப்பா வடிவில் அதெல்லாம் பிள்ளை வடிவ சாப்பிட்டுதா? சரி, ஓகே. இன்றைக்கு பிள்ளையோட கொண்டாடுறதுக்காக எங்கள்கிட்ட கொஞ்சம் கிஃப்ட் தந்துருக்குறாங்க. பிள்ளையை கொண்டே கொடுக்க சொல்லி. பிள்ளை ஸ்வீட்டான கேர்லாம், அதனால் ஃபர்ஸ்ட் ஒரு சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று தந்துருக்குறாங்க. ஸ்வீட்டாக பிள்ளையோட கொண்டாட்டத்தை ஆரம்பிக்க சொல்லி. பிள்ளைக்கு என்ன பேர்? ஏஞ்சல். பிள்ளையே ஒரு ஏஞ்சல் தானே. என்ன இப்போ ஏஞ்சலுக்கு ஒரு அழகான டோலும் ஒன்று தந்துருக்குறாங்க. என்ன டோல் பிடிக்குமா அம்மாக்கு? சரியா, வாங்க. சரி, அப்போ இந்த கிஃப்ட் எல்லாம் யார் தந்தது? அம்மாவா? சரி, அம்மாவையும் அப்பாவையும் இருக்கா கூப்பிடுங்க. சரி, பிள்ளை ஒரு ஏஞ்சல் என்றபடியா இன்றைக்கு பிள்ளை அழகாக இருக்குன்னுட்டு பிள்ளை நிறைய கிஃப்ட் வந்திருக்கு. பிள்ளை கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொண்டு இருக்கு. ஆனால் யார் தந்தாண்டா? அம்மா தந்ததா? கேளு, நீங்களா தந்தீங்கன்னு? ஓகே ஓகே, சரியா. நீங்கள் யார்கிட்டையும் கிஃப்ட் கேட்டிருக்கிறீங்களா? இன்னும் கிஃப்ட் எனக்கு தேவையாண்டு. சரி, ஓகே. பிள்ளைங்க அந்த சர்ப்ரைஸ் கிஃப்டை கொடுப்போமா ஒழிச்சு வச்சிருக்கிறத? சரி, ஏஞ்சல் குட்டி ஏன் அழுகுது? சைக்கிள் பிடிக்குமா அம்மாக்கு? யார்கிட்ட கேட்டிருந்தீர்? யார்கிட்ட? அம்மாட்டையா கேட்டிருந்தீங்க? அம்மா தரையிலையாமே. அம்மா சொல்லிட்டா இல்லை தரையிலையேன்னு. சரி, பிள்ளையோட வீட்டில் யார் யார் இருக்கிறீனா? சரி, இந்த அண்ணாவையும் அக்காவையும் இருக்கா கூப்பிடுவோம்மா. சரி, இது இதாக அக்கா, அது இது ரெண்டு கிஃப்ட் தந்துட்டுனோம்மா இல்லையா? கேளுங்க, ஏன் தரையிலே இல்லை? கேளுங்களேன், ஏன் தரையிலே இல்லை? சரி, இப்போ அக்கா மண்ணான் தான் பிள்ளைக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் தந்துருக்கிறேன். சரி, பிள்ளை சைக்கிள் விருப்பம்ண்டு அக்கா தான் வாங்கி தந்தேன். அப்போ சைக்கிள் கிடைச்சிட்டு பிள்ளை ஆனந்த கண்ணீர் விடுதப்பா. அதுக்கு அழுதா நீங்கள் சைக்கிள் கிடைச்சிட்டு வேறு என்ன செய்வீர்? சைக்கிள் எல்லாம் கொண்டு ஓடிவீங்க. சரி, அவள் பிள்ளைக்கு பிடிச்ச கிஃப்ட் எல்லாம் அண்ணாவும் அக்காவும் வாங்கி தந்துருக்குண்ணா. என்னமோ ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் ஒன்று இருக்குது, அதை தருவோம்மா.
யார் அந்த போட்டோவில் இருக்கிறது? யாரு? அம்மாவும் நீங்களா? அந்த குட்டி ஏஞ்சல் நீங்களா? குண்டா இருக்கிறீங்க, இப்போ மெலிஞ்சிட்டீங்க, சாப்பிட இல்லையா? சரி, ஓகே. இன்றைக்கு பிள்ளையோட கொண்டாட்டத்தில் அம்மம்மா பிள்ளையோட இல்லை என்ன? சரி, அம்மம்மாவோட ஆசீர்வாதம் எப்பவும் பிள்ளைக்கு இருக்கும். பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கணும். அம்மம்மாவை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அதனால் ஸ்பெஷலாக அக்கா அண்ணாவும் சேர்ந்து நீங்கள் அம்மம்மா கூட எடுத்த ஒரு ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ணி தந்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, பிள்ளைக்கு பிடிச்ச சைக்கிள் என்ன, பிள்ளை சாக்லேட் விருப்பமா நிறைய எல்லாம் பிடிச்ச பொருட்கள் எல்லாமே பிள்ளைக்கு வாங்கி தந்துருக்குறோம். அப்போ சந்தோஷம் தானே? அப்போ அக்காவுக்கு அண்ணாக்கு என்ன சொல்ல போகிறீங்க? தேங்க்யூவா. ரெண்டு கிட்ட கூப்பிட்டு ஒரு கிஸ் ஒன்று கொடுத்து விடலாமே. சரி, பிள்ளை எப்போவுமே இதே போல் சிரித்து கொண்டு இருக்கணும். அம்மா அப்பாவோட ஆசீர்வாதம், அம்மம்மாவோட கண்டிப்பாக அம்மம்மாவோட ஆசீர்வாதம், அக்கா அண்ணாட அன்பு எப்போவுமே பிள்ளைக்கு இருக்கும். பிள்ளை இதே மாதிரி நல்ல செல்ல பிள்ளையா, சந்தோஷமாக எல்லாருக்கும் பிடிச்ச பிள்ளையா, நல்லா படித்து நல்ல ஒரு நிலையாக அடையணும். நாங்களும் பிள்ளையோட குடும்பத்தோடு சேர்த்து நாங்களும் ஹகி சர்ப்ரைஸ் சார்பாக இன்றைய விழா வாழ்த்துக்களை பிள்ளைக்கு தெரிவித்து கொள்கிறோம்.